எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. போதும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயாக்கியோன் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அவர் சிலுவையை குறித்து பேசி வருகிறார். எபிரேயர் முழுவதும் பழைய ஏற்பாட்டு ஆராதனைக்கும் இயேசு கிறிஸ்து அதை எப்படியெல்லாம் மாற்றினார் என்பதையும் விவரமாய் சொல்லிவிட்டு கடைசி அதிகாரத்தை முடிக்கும் போது சொல்லி முடிக்கிறார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இயேசுவை குறித்து சொல்லுகிறார், நமக்கு ஒரு பலிபீடம் சிலுவை. நாம் போய் ஆராதிக்கத்தக்கதான பலிபீடம் சிலுவை. நாம் தேடி போகத்தக்கதான ஒரு பலிபீடம் சிலுவை. அது நமக்கு தெய்வம் வைத்திருக்கிறார். அதை தெய்வம் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இந்த நல்ல கால வேளையிலே தேவன் நமக்கு ஒரு நல்ல பலிபீடமாய் இருக்கிறார். அன்னைக்கு ஜனங்கள் தங்கள் வாழ்வில் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு அவர்கள் போய் நின்ற ஒரு இடம் பலிபீடம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு அவர்கள் போய் நின்ற ஒரு இடம் பலிபீடம். ஆண்டவரோடு உறவாடுவதற்கு அவர்கள் போய் நின்ற ஒரு இடம் பலிபீடம். பவுல் சொல்லுகிறார், நமக்கும் ஒரு பலிபீடம் உண்டு. நாம் ஆராதிப்பதற்கும் ஒரு பலிபீடம் உண்டு. தேவ சமூகம் ஒரு பலிபீடம், ஆலயம் ஒரு பலிபீடம், ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு பலிபீடம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நான் ஒரு பலிபீடமாய் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை பலிபீடமாய் மாற்றி வைத்திருக்கிறார். இங்க பவுல் சொல்றாரு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அப்ப பலிபீடம் உண்டுன்னா ஆராதனையும் உண்டு. 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். பவுல் சொல்றாரு, நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிறோம். ஆண்டவர் நமக்கு மகிமையான ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதனால பூமியில இருக்கிற நாளெல்லாம் எப்படி ஆராதிக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளணும். ஏன் கிருபையை பற்றி கொள்ளணும்? கிருபை என்னை ஆராதிக்க வைக்கும். ஏன் கிருபையை தேடணும்? கிருபை எப்படி பயப்படணும்னு கற்றுக் கொடுக்கும். கிருபை பயபக்தினா என்னன்னு கற்றுக் கொடுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அதான் பவுல் சொல்றாரு, கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த கால வேளையில் தேவ கிருபையை நாம் பற்றி கொள்வோமானால், தேவ கிருபையை பிடித்துக் கொள்வோமானால், தாவீது சொன்னது போல ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று சொல்லி கிருபையை பிடித்துக் கொள்வோமானால் அந்த கிருபை அவரோடு நெருங்க வைக்கும். பலிபீடத்தில் கொண்டு வந்து நம்மளை நிறுத்தும். தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி நம்மளை மகிமை உள்ள பாத்திரங்களாய் பலிபீடம் நம்மை மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பலிபீடத்தில் அண்டையில் வருகிறவனுக்கு இந்த பலிபீடத்தினால் உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன? நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பல தடவை தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த கால வேளையிலே என் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வைத்த ஒரு வார்த்தையை உங்கள் நடுவில் வைக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. பலிபீட தண்டையில் சேரும் போது இந்த பலிபீடத்தினால எனக்கு என்ன கிடைக்கிறது என்றால், ஒருவன் பலிபீட தண்டையில வரும்போது இந்த பலிபீடம் தன்னிடத்தில் பலி செலுத்த வருகிறவனை அல்லது தன்னிடம் வந்து ஆராதிக்க வருகிறவனை நன்றாய் அறிந்திருக்கிறது. அவன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் தன் சமூகத்தில் ஒருவன் முழங்கால் படியிடும் போது அவனுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நான் புரிந்து கொள்ளணும், எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீட தண்டையில போய்
நான் ஆராதிக்கும் போது என்னை அவர் அறிந்திருக்கிறார். என் பலிபீட தண்டையில போய் நான் கண்ணீர் வடிக்கும் போது என்னை அவர் அறிந்திருக்கிறார். என் பலிபீட தண்டையில போய் நின்று ஆண்டுடைய நாமத்தை நான் சொல்லும் போது அவர் என்னை அறிந்திருக்கிறார். ஏன்னா பலிபீடத்துக்கு தெரியும் தன்னிடத்தில் வந்து ஆராதிக்கிறவன் இன்னான் என்பதை பலிபீடம் அறிந்திருக்கிறது. இந்த கால வேளையிலே நாம் ஆராதிக்கிற நம்முடைய நல்ல ஆண்டவர், அவர் சமூகத்திலே நாம் கூடி வரும்போதெல்லாம் நாம் யார் என்பதை அறிந்திருக்கிறார். நம்முடைய ஜீவியம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் பவுல் தைரியமாக சொல்றார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அந்த பலிபீடம் நம்மை அறிந்திருக்கிறது. அந்த பலிபீடம் நம்மை அறிந்திருக்கிறது. உங்கள் வீடுகளாய் இருக்கட்டும், சபையாய் இருக்கட்டும், நீங்கள் முழங்கால் படியிடும் போது, ஆராதிக்க உட்காரும் போது, ஜெபிக்க உட்காரும் போது, இதற்காகத்தான் உட்காருவேன் என்பதை பலிபீடம் அறிந்திருக்கிறது. இதற்காகத்தான் ஆராதிக்கிறேன் என்பதை பலிபீடம் அறிந்திருக்கிறது. ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொருவனையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் சமூகத்தில் நிற்பவனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதான் தாவீது சொல்றார், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படியானால் எனக்கு ஒரு விசுவாசம் வேணும். என் பலிபீடமாகிய கிறிஸ்துவண்டை நான் வந்து உட்காரும் போது என் நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார், என் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், என்னுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். என்னை அறிந்திருக்கிற ஒரு நல்ல பலிபீடம் உண்டு. என்னை அறிந்திருக்கிற ஒரு நல்ல பலிபீடம் என் வாழ்விலே கர்த்தர் வைத்திருக்கிறார். புறஜாதிக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம். நான் வந்து உட்காரும் போதெல்லாம் அந்த பலிபீடம் என்னை அறிந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? என்னை அறிந்திருக்கிற ஒரு பலிபீட தண்டையில் நான் வந்து நிற்கிறேன். இந்த காலவேளையில் நான் உட்கார்ந்திருப்பது என்னை அறிந்திருக்கிறவர் சமூகத்தில் நான் ஆராதிப்பது, என்னை அறிந்திருக்கிறவர் சமூகத்தில் நான் சேவிப்பது, என்னை அறிந்திருக்கிற நல்ல ஆண்டவரை அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் நிலைமைகள், என் சூழ்நிலைகள், என் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நான் ஆராதிக்கிறவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் என்னை அறிந்திருக்கிறார். சூழ்நிலை என்னை அறியாமல் இருக்கலாம், குடும்பம் என்னை அறியாமல் இருக்கலாம், என் பிள்ளைகள் என்னை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை என்னோடு இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நான் வந்து நிற்கிற பலிபீடம் A to Z அதுக்கு தெரியும். என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அதற்கு தெரியும். பலிபீடம் தன்னிடத்தில் வந்து ஆராதிக்கிறவனை அறிந்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். ஒரு கூட்டம் அந்த ஆண்டவருக்கு முன்பாக நின்று அழுது ஜெபித்த ஒரு கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி செய்து உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது, இந்த நாமத்தை குறித்து உச்சரிக்க கூடாது, இந்த நாமத்தை எருசலேம் எங்கும் பறைசாற்றக்கூடாது என்று அப்போஸ்தலர்களுக்கு மிரட்டல் விடப்பட்டது. இதை மீறி பேசினால் உங்களுக்கு மரணம் வரும் என்று மிரட்டப்பட்டது. அப்படி மிரட்டலை வாங்கி கொண்டு வந்த அப்போஸ்தலர்கள் சபைக்கு இதை அறிவித்தார்கள். எங்களை கூட்டு இப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லி சபைக்கு அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு சபை சந்திக்கிற முதல் பிரச்சனை. அதனால சபை நேர தேவ சமூகத்துக்கு ஓடி 3 காரியத்தை சொல்றாங்க. 1, ஆண்டவரே அவர்கள் பயமுறுத்துதலை கவனியும். 2, எங்கள் வாழ்க்கையில வரங்கள் செயல்படட்டும். 3, ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை தாரும். 3 காரியத்துக்காக ஜெபம் பண்றாங்க. அவங்க எங்களை பயமுறுத்துறாங்க. ஆண்டவரே எங்கிட்ட இருந்து அற்புதங்களும் அடையாளங்களும்
அற்புதங்களும் வெளிப்படும்படி அனுக்கிரகம் செய்யும் வரங்களை தாரும். மூன்றாவது ஜெபம் பண்றாங்க, எங்களுக்கு தைரியம் இல்லை, எங்களுக்கு தைரியத்தை தாரும். இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அது வரைக்கும் இவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு முன்ன நின்று பேசினார். யூதர்கள் வந்தார்கள், பரிசேயர்கள் வந்தார்கள், ஆமே வேத சாஸ்திரிகள் வந்தார்கள், இயேசுவிடத்தில் வந்து கேள்விகள் கேட்டார்கள், அவருடைய அற்புதங்களை வைத்து அவருடைய விமர்சித்தார்கள். அப்பெல்லாம் இயேசு பதில் பேசினார். இயேசு இவர்களுக்காக காரியங்களை எல்லாம் பேசி ஒழுங்குபடுத்தினார். ஆனா இப்ப கூட இயேசு இல்லை, அவர் பரமேறி போயிட்டார். ஆவியானவர் மட்டும்தான் கூட இருக்கிறார். இப்ப முதல் பிரச்சனை, இந்த பிரச்சனையில் இவர்கள் சந்தித்த 3 காரியம். பயம் வந்துருச்சு, இருதயம் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இரண்டாவது, தங்களிட்ட வரம் இல்லை என்பதை உணர்ந்தார்கள். தங்கிட்ட அற்புதம் நடக்கல, அடையாளங்கள் நடக்கல, இது போதாது, வரங்கள் செயல்படணும், தீர்க்க தரிசனங்கள் செயல்படணும், நம்மகிட்ட இருந்து கர்த்தர் கிரியை செய்யணும் என்று எதிர்பார்த்தார்கள். மூன்றாவது, அவங்க சொன்னது, எங்களுக்கு தைரியம் இல்லை, வசனத்தை சொல்ல தைரியம் இல்லை, நாங்க பயப்படுறோம் ஆண்டவரே, ஏரோதை கண்டு பயப்படுறோம், இந்த பிரச்சனையை கண்டு பயப்படுறோம், பிலாத்தை கண்டு பயப்படுறோம், ஆசாரியர்களை கண்டு பயப்படுறோம். ஒரு பயம் இவர்களை சூழ்ந்திருந்தது. இவர்கள் தேவ சமூகத்தில் தங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் இவர்களை பார்த்து, பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், உன்னை ஆச்சரியமா கூட கூட்டிட்டு போவேன், எதிரிகளை நிர்மூலமாக்குவேன், உனக்கு முன்ன காரியங்களை வாய்க்க பண்ணுவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உனக்கு முன்ன சத்துருக்களை துரத்துவேன்னு பழைய ஏற்பாட்டில் அடுக்கின மாதிரி ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லவே இல்லை. இவங்க பிரச்சனை பெருசா இருக்குது, இவங்க இருதயத்துடைய பாரம் பெருசா இருக்குது. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இன்னும் வல்லமை இல்லைங்கிற ஏக்கம், இன்னும் வரங்கள் செயல்படலைங்கிற ஏக்கம், இன்னொரு பக்கம் தைரியம் இல்லை, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லை, பிரச்சனையை மேற்கொள்ள தைரியம் இல்லை, சோர்ந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த, சொல்லுங்க, கூடி இருந்த இடம் என்ன செய்தது? நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க கேட்டது பயமுறுத்துதலுக்கு ஒரு தைரியத்தை கேட்கிறாங்க. எங்களை பயமுறுத்துறாங்க, காப்பாற்றுன்னு ஜெபம் பண்றாங்க. வல்லமை இல்லை, வரங்கள் இல்லை, அவைகள் செயல்படட்டும்னு ஜெபம் பண்றாங்க. எங்களுக்கு தைரியத்தை தாரு, வசனத்தை பிரசங்கிக்க உதவி செய்யணும் ஜெபம் பண்றாங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த பதிலோ, அவர்கள் இருந்த இடத்தை ஆண்டவர் அசைக்க ஆரம்பித்தார். அவர் இறங்கி வந்தார், அவர்கள் இருந்த இடத்தை அசைத்தார். அவர்கள்ட்ட ஒரு வார்த்தையும் ஆண்டவர் பேசல, ஒரு வாக்குத்தத்தமும் சொல்லல. ஆனால் அவர்களுடைய நிலைமையை அறிந்த ஆண்டவர், இவர்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த ஆண்டவர் இவர்களை அசைக்க ஆரம்பித்தார். என் ஆவில நான் இப்படி உணர்கிறேன், இந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலை தர அல்ல, நம்முடைய கேள்விகள் நடுவில் ஒரு அசைவை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன் என்கிற கேள்விகள் நடுவில் பதிலை தர அல்ல, அசைவை உண்டாக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இங்க வாசிக்கிறோம், அவர் அசைத்தார், அவர்கள் இருந்த இடம் அசைய ஆரம்பித்தது, உட்கார்ந்திருந்த அறை அசைய ஆரம்பித்தது, இருந்த வீடு அசைய ஆரம்பித்தது. இந்த பகல் வேளையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நமக்காய் ஒரு அசைவை ஆவியானவர் கட்டளையிடுவாராக. ஒரு அசைவை இந்த பகல் வேளையில் கர்த்தர் கட்டளையிடுவாராக. அசையாத பகுதிகள் உண்டு, மாறாத பகுதிகள் உண்டு, பயம் உண்டு, தைரியமற்ற நிலை உண்டு. இன்னும் ஜெபம் பத்தாது, இன்னும் கிருபை பத்தாது, இன்னும் அபிஷேகம் பத்தாது என்கிற ஏக்கம் உண்டு. இவைகள் நடுவில் அவர் வாக்குத்தத்தத்தை அல்ல அசைய பண்ணினார், அசைய பண்ணினார். வானத்தையும் பூமியையும் அசைத்தவர், சமுத்திரத்தை அசைத்தவர், பாதாளத்தை அசைத்தவர். இவர்கள் கூடி இருந்த இடத்தை அசைத்தார். அவர்கள் எல்லாரும் அசைக்கப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியினாலே அசைக்கப்பட்டார்கள். இந்த பகல் வேளையில் நான் பார்க்கிற சூழ்நிலைகளை பரிசுத்த ஆவியானவர் அசைப்பாராக, அசைப்பாராக.
ஹல்லேலூயா. என் பிரச்சனை எனக்கு முன்ன பெருசா இருக்கலாம், சவால்கள் எனக்கு முன்ன பெருசா இருக்கலாம், நான் போகிற பாதையில் எல்லாம் கடினமாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற பயம் நமக்குள் இருக்கலாம். பலிபீட தண்டையில் விழுந்து கிடக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளை சொல்லுகிறார், ஏய் அசையாதவைகள் அசையும், அசையாதவைகளை அசைக்கிறவர் அவர். அவர் இறங்கி வரும்போது பூமி அசையும், பாதாளம் அசையும். இந்த பகல் வேளையில் என் வாழ்வில் அசையாத பகுதிகளை அசைய செய்ய ஆவியானவர் வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த வருஷத்தின் நடுமயத்தில் நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். வாக்கு தத்தங்கள் அல்ல, அசைவை பார்க்க போகிற, அசைவை பார்க்க போகிற கர்த்தர் சில பகுதிகளை பயங்கரமாய் அசைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இனிய எல்லைகளுக்குள்ள பயங்கரமான அசைவு, என் குடும்பத்துக்குள்ள பயங்கரமான அசைவு, இனி ஊழியத்துல பயங்கரமான அசைவு அவர் கட்டளையிடுவார். இனி வாக்கு தத்தங்களை கொடுத்து கொடுத்து அல்ல, அசைய பண்ணுவார். அவர் எங்க அசைய பண்ணுறாரோ அங்க வாக்குத்தத்தம் செயல்படும், வாக்குத்தத்தம் செயல்படும். வருஷத்தின் மத்தியில் அவர் அசைய பண்ணுவாராக. காபாலா ஹாத்தாராமா ஔடாமா நாமா சாந்தேனே ஆதரக துடபலமா ரியாந்தரா காமானா ஹாத்தாரா அதரகனதரக துடபலமௌடியாந்தராதரா. எங்கெல்லாம் அசைவு வந்ததோ, எங்கெல்லாம் அசைவு வந்ததோ அங்கெல்லாம் மாற்றம் வந்தது, அங்கெல்லாம் மாற்றம் வந்தது. எலியா அந்த குகையில நிற்கும்போ கர்த்தர் சொன்னார், வெளியே வான்னு கூப்பிட்டார். அவன் வெளியே வந்து நின்னபோது அவனுக்கு முன்ன அக்கினி புறப்பட்டது, அவனுக்கு முன்ன பூமி அதிர ஆரம்பித்தது, நிலங்கள் அதிர்ந்தது, பாறைகள் அதிர்ந்தது. அந்த சத்தத்தில் கர்த்தர் இருப்பாரோ என்று பார்த்தான். அசைத்த ஆண்டவர் மெல்லிய குரலில் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் உண்டு, நீ போக வேண்டிய ஊழியம் உண்டு, உனக்கு இங்க என்ன வேலை? சோர்ந்து போன எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இங்க என்ன வேலை? போ போ, அபிஷேகத்தை கையில பிடித்துக்கொண்டு போ. இந்த பகல் வேளையில் சிலரை பார்த்து கர்த்தர் சொல்றார், திரும்ப திரும்ப புலம்பாத, திரும்ப திரும்ப அழாத, போ. உன் மேல தேவ மகிமை உண்டு. அசைய பண்ணுவா, அசைய பண்ணுவா, அவர் அசைய பண்ணுவா. சந்தேகப்படாமல் ஆண்டவரை உயர்த்து, அசைய பண்ணுகிறவர். சாந்தானா ஔடாமானா ஹத்தாராவா ரேஹத்துடபலமாதாரா அதரபௌடியாந்தரோ அசைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அசைய பண்ணினார். அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் மொத பிரச்சனைகள் நடுவே இறங்கி வருகிறார். இவங்க சந்திக்கிற முதல் பிரச்சனை, சந்திக்கிற முதல் சவால், சந்திக்கிற முதல் காரியம் இது. இவங்களுக்கு பயம் இருக்கு, நடுக்கம் இருக்கு, தைரியம் இல்லை. ஆனால் இருதயங்களை அசைக்கிறவர், உள்ளத்தை அசைக்கிறவர், அவர் அசைக்க ஆரம்பித்தார். அவர்களை அசைக்க ஆரம்பித்த போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எங்க அசைவு வருதோ அங்க நிரப்பப்படுதல் வரும். எங்க அசைவு வருதோ அங்க ஆண்டவர் இறங்கி ஜனத்தை நிரப்புவார். எங்க அசைவு வருதோ அந்த இடத்துல அது பள்ளத்தாக்கா இருந்தாலும் தண்ணீரை புறப்பட பண்ணுவார். அவர் அசைக்கும் போது அது வனாந்தரமாய் இருந்தாலும் தண்ணீரை புறப்பட பண்ணுவார். அவர் அசைக்கும் போது அது எவ்வளவு பெரிய கற்பாறையா இருந்தாலும் தண்ணீரை புறப்பட பண்ணுவார். இந்த பகல் வேளையில் ஆண்டவர் அசைப்பாரானால் ஒரு பரிசுத்தாவின் நிறைவு, ஒரு பரிசுத்தாவின் நிறைவு இந்த
இந்த பகல் வேளையில் நம்முடைய வாழ்வை நிரப்புவதாக. பரிசுத்தாவின் நிறைவு நம்மை மூடுவதாக. பயமுறுத்துதல் நடுவில் கர்த்தர் கொடுத்த பதில் பரிசுத்தாவியின் நிறைவு. நடுக்கங்கள் நடுவில் கர்த்தர் கொடுத்த பதில் பரிசுத்தாவியின் நிறைவு. சந்தேகங்கள் நடுவில் கர்த்தர் கொடுத்தது பரிசுத்தாவியின் நிறைவு. தைரியமற்ற சூழ்நிலைகள் நடுவில் கர்த்தர் கொடுத்தது பரிசுத்தாவின் நிறைவு. இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? என்னை நிரப்பும் ஆண்டவர், என்னை நிரப்பும் ஆண்டவர். வாக்குத்தத்தத்தை தேடி வரல, அசைவை தேடி வந்திருக்கிற பலிபீட தண்டையில் ஏதாவது கொடுப்பார் என்று அல்ல, என்னை நிரப்புவார் என்று. என்னை நிரப்புகிறவர் என் வாழ்வை அசைப்பார். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆவியில நிரப்பப்படுதல் ரொம்ப முக்கியம். ஆவியாண்டிய பிரசன்னம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தைரியம் இல்லாதவனை தைரியப்படுத்துவது தேவ மகிமை, பயப்படுகிறவனை நிலைநிறுத்துவது தேவ மகிமை. ஆமை சிங்கங்களின் நடுவே நின்றால் தைரியமாய் தூங்க வைத்தது தேவ மகிமை. அக்கினி சூளை வந்தாலும் அவைகள் நடுவில் நடக்க வைத்தது தேவ மகிமை. இந்த காலவேளையில் கர்த்தருடைய மகிமை நம்மை மூடுமானால் எல்லா நிலைமைகள் நடுவிலையும் நம்மளை ஜெயமாய் நடக்க வைக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23வது வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் பவுல் சொல்றதை பாருங்க. கட்டுகளும், சொல்லுங்க, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறார். இவ எந்த ஊருக்கு போனாலும் அங்கு ஒரு தீர்க்கதரிசி எழும்பி சொல்றான், இந்த மனுஷனை எருசலேமில் கட்டி கொண்டு போவார்கள். இன்னொரு ஊருக்கு போனால் அங்கு ஒரு மனுஷன் சொல்றான், இவனுடைய உருமால்களை எடுத்து கட்டி கொண்டு இந்த உருமால்களை உடையவனை ரோமாபுரிக்கு கட்டி கொண்டு போவார்கள். பார்க்கிற எல்லா இடத்திலையும் தீர்க்க தரிசனம் வந்து கொண்டே இருக்கிறது. இவனுக்கு ஒரு கட்டுகள் இருக்கிறது, இவனுக்கு ஒரு உபத்திரவம் இருக்கிறது, இவனுக்கு ஒரு பாடு இருக்கிறது. வருகிற தீர்க்க தரிசனம் எல்லாம் இவனுக்கு ஆதரவாய் அல்ல. பவுலுக்கு வந்த தீர்க்க தரிசனங்கள் உபத்திரவம், கட்டுகள், போராட்டங்கள், இப்படியே சொல்லிட்டே வர்றாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? 22ஆம் வசனத்தில் பாருங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு என்ன செய்கிறேன்? போகிறேன். ஆவியானவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? போகிற இடமெல்லாம் உனக்கு பாடு உண்டு, கட்டுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, நீ பயப்படாத போன்னு கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறார். உனக்கு முன்ன பெரிய உபத்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? இப்ப நான் ஆவியில கட்டப்பட்டிருக்கிறேன். உபத்திரம் என்னை கட்டுறதுக்கு முன்னாடி, பாடுகள் என்னை கட்டுறதுக்கு முன்னாடி, அவமானம் என்னை கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஆவியில கட்டப்பட்டிருக்கிறேன். உபத்திரவங்களும் கட்டுகளும்
என்ன நெருக்குவதற்கு முன்பாக சிம்சோனை கட்டின பிறகுதான் ஆவியானவர் இறங்கி வந்தா. இவன் சொல்றாரு, பவுல் என்ன கட்டவே முடியாது, ஏன்னா ஆவியில கட்டப்பட்டிருக்கிறேன். கட்டி இருக்கு, உபத்திரம் இருக்கு, பாடு இருக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, அதுக்கு முன்ன நான் ஆவியில கட்டப்பட்டிருக்கிறேன். என் ஆவிய பரிசுத்த ஆவியானவர் கட்டி வைத்திருக்கிறார். என் ஆவி தேவ பலத்தால நிரம்பி இருக்கிறதுனால உபத்திரவங்களும் பாடுகளும் நிந்தனைகளும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதென்று நான் நிச்சயத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆவியில கட்டப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புறார், நம்மளை அசைக்கிறார். கட்டுகளும் உபத்திரவங்களும் நமக்கு முன்ன வரும்போ அவைகள் நடுவில் ஆவியில கட்டப்பட்டவனாய் பரிசுத்த ஆவியில நிரம்பினவனாய் அன்னைக்கு ஸ்தேவான் கல்லெறியும் போது வானம் திறந்திருக்கிறதையும் தேவன் அவைகள் நடுவில் எழும்பி நிற்கிறதையும் அவன் கண்டது போல தரிசனங்களை காணும்படி, மகிமையை காணும்படி நம்முடைய ஆவியை கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கட்டுகளும் உபத்திரவங்களும் வரும் சொன்னப்போ ஆமென். இதே போல இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அப்போஸ்தலர்கிட்ட சொன்னார், மெய்ப்பனை பிடிப்பாங்க, என்ன கொண்டு போயிடுவாங்க, நீங்களாம் செதறி போயிடுவீங்கன்னு சொன்னார். பேதுரு சொன்னார், அப்படிலாம் நடக்காது, விடமாட்டோன்னு சொன்னார். இயேசு சொன்னார், நீ மறுதலிப்ப, இங்க இருக்க அத்தனை பேர் ஓடி போவீர்கள் என்று. அன்னைக்கு இவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். ஏன்னா பரிசுத்தாவின் நிறைவு அன்னைக்கு இல்லை, ஆவியாண்டிய பிரசனம் அன்னைக்கு இல்லை. அதனால உபத்திரம் வந்தோடனே ஓடினார்கள். ஒருத்தி வந்து சொல்றா, நீயும் கலிலேயன் அல்லவா என்று சொன்னபோ இயேசு யாருன்னு தெரியாது என்று ஒருவன் மறுதலிக்கிறான். மற்றவர்கள் ஓடி போனார்கள். ஆனா இப்ப அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, இப்ப நாங்க ஓட மாட்டோம், இப்ப நாங்க மரிக்கிறதுக்கு கண்டு பயப்பட மாட்டோம், கட்டுகளை கண்டு பயப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? நாங்கள் ஆவியில கட்டப்பட்டிருக்கிறோம். இனி மரணத்தை கண்டு பயம் இல்ல, ஆவியில கட்டப்பட்டிருக்கிறோம். போராட்டங்களை கண்டு பயம் இல்ல. இப்ப எங்க ஆவிய கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிறார். எங்க மேல தேவ மகிமை இருக்குது. அந்த மகிமை எங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால தான் பேதுரு சிறைச்சாலையில நிம்மதியா தூங்கினான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாட்டு பாடினாங்க. அவங்கெல்லாம் மரணத்தை கண்டு பயப்படவே இல்லை, உபத்திரவங்களை கண்டு பயப்படலை. என் தெரியுமா? அவர்கள் ஆவியை கர்த்தர் நிரப்பி வைத்திருந்தா. நான் திரும்ப சொல்றேன், எங்கெல்லாம் அசைவு வருதோ, எங்கெல்லாம் நிரப்பப்படுதல் வருதோ, அவன் தைரியமாய் பிரகாசிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், ரெக்கமெண்டேஷன் இல்லாம இருக்கலாம், பரிந்து பேச ஆள் இல்லாம இருக்கலாம், அவனுக்கு உதவி செய்ய மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அவன் போய் நிக்கிற இடத்துல வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும். அவன் போய் நிக்கிற இடத்துல அவன் ரெக்கமெண்டேஷன் அதுவே திறந்து கொடுக்கும். அவன் போய் நிக்கிற இடத்துல வாசல்களை அது திறக்கும். மனுஷன் ஒரு கதவை அடைச்சா என் மேல இருக்கிற அபிஷேகம் நான் போய் நிக்கிற இடத்துல 7 கதவுகளை எனக்கு திறக்க வல்லமை உள்ளது. இந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள், இந்த போராட்டங்கள் என்னை கட்ட முடியாது. ஏன் தெரியுமா? நான் ஆவியில கட்டப்பட்டிருக்கிறதுனால ஒரு அசுத்தம் கூட என்னை கட்ட முடியாது, கட்ட முடியாது. ஹல்லேலூயா. நான் ஆவியில கட்டப்பட்டவன். சிம்சோன் மாதிரி கட்டப்பட்ட பிறகு ஆவியானவர் வருகிறவர் அல்ல. நான் கட்டப்பட்டிருப்பது ஆவியில தானே, நான் நிரம்பி இருப்பது பரிசுத்த ஆவியில தான். அதனால தான் பாவத்தால மேற்கொள்ள முடியல, சாவத்தால மேற்கொள்ள முடியல, உலகத்தால மேற்கொள்ள முடியல. அது மோதி கீழே விழுந்தது. நான் கட்டப்பட்டிருப்பது பரிசுத்த ஆவியினால. ஹல்லேலூயா. ஆவியில கட்டப்படுவோமானா எல்லா சூழ்நிலைகள் நடுவிலையும் கர்த்தர் நம்மளை மகிமையாய் நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அதே 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் மேல் பகுதியை பாருங்க. ஆகிலும்
அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படு, என் பிராணனையும் நான் அருமையாக. பவுல் சொல்றாரு, இதெல்லாம் குறித்து எனக்கு ஒரு பயம் இல்லை, இதை குறிச்செல்லாம் ஒரு கலக்கம் இல்லை. அவர் சொல்றார், என் ஆவி கட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கண்டு பவுல் பயந்ததே கிடையாது. ஏன்னா ஆவி கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா பவுல் இவ்வளவு தைரியமா சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல பவுல் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் இந்த பவுல் ஊழியம் செய்ய இவர் மேல் இருந்த அபிஷேகம் அங்க இருந்த மகா பெரிய விக்கிரகத்தின் ஆதிக்கத்தையே உடைச்சிருச்சு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. 19:27. இதனால் தொழிலும் அற்று போகும்படியான அபாயம் நேரிடுகிறதும் அல்லாமல் மகா தேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போவதற்கும் ஏதுவா இருக்கிறது. 26ஆம் வசனம். இப்படி இருக்க கைகளால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவில மாத்திரம் அல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை எல்லாத்தையும் வசப்படுத்திட்டான். ஒருத்தன் சொல்றான், ஐயா இங்க ஒரு பவுல் ஒருத்தன் இருக்கிறான், இவன் ஊழியம் செய்கிறான். இவன் என்னைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சானோ அன்னைக்கு நம்முடைய வியாபாரங்கள்லாம் அற்று போயிற்று. இவர்கள் எல்லாரும் தியானாளின் சிலைகளை செய்து விற்கிறவர்கள். அவன் சொல்றான், நம்முடைய வியாபாரம் நின்றுச்சு. அது மாத்திரமல்ல, இப்பெல்லாம் தியானாலை குறித்து எவரும் பேசுவதில்லை, தியானாலை குறித்து எவரும் சிந்திப்பதில்லை. இந்த பவுல் ஆராதிக்கிற இயேசுவை குறித்து ஆசியா முழுவதும் பேசப்படுகிறது. பவுல் மேல் இருந்த ஒரு பயங்கரமான அபிஷேகம் கொஞ்ச நாளையிலேயே விக்கிரகத்தின் ஆதிக்கங்கள் எல்லாம் தரைமட்டமாகும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த வருஷத்தின் நடுமயத்தில் நிற்கிறோம். சில அந்தகாரங்கள் எண்ணமற்று போகும், சில அதிகாரங்கள் எண்ணமற்று போகும். பலன் செய்து கொண்டிருக்கிற அதிகாரங்கள் எண்ணமற்று போகும். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற விக்கிரகத்தின் ஆதிக்கங்கள் எண்ணமற்று போகும். ஏன் தெரியுமா? நம்ம மேல் இருக்கிறவர் மகிமையானவர். அவர் நாமத்தை சொல்ல அவரை உயர்த்த என் எல்லைகளுக்குள்ள விக்கிரகத்தின் வல்லமைகள் எண்ணமற்று போவதாக. மகாதேவி அவளுடைய நாமமே எண்ணமற்று போகுமானால் நம்மை சுற்றி இருக்கிற எவ்வளவு பெரிய அதிகாரமாக இருந்தாலும் அவைகள் எண்ணமற்று போகும்படி ஒரு அபிஷேகம் இந்த பகல் வேளையில் ஒரு அபிஷேகம். நம்முடைய குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற விக்கிரகத்தின் வல்லமைகள் எண்ணமற்று போவதாக. இந்த பகல் வேளையில் அவைகளின் வல்லமைகள் எண்ணமற்று போவதாக. ஒருத்தன் அறிக்கையிடுறான், எண்ணமற்று போயிட்டு தியானால குறித்து பேசிட்டே இருந்தோம், அவளுடைய குறித்த நாமம் போயிருச்சு, அவளை குறித்த பேச்சு போயிருச்சு, அவளை குறித்த அதிகாரம் போயிருச்சு. நான் என்ன சொல்றேன்னு புரிந்து கொள்ளுங்க. நீங்க இருக்கிற எல்லைக்குள்ள உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிக்குமானா, உங்க மேல இருக்கிற வாசனை உங்க எல்லைகளுக்குள்ள பரவ ஆரம்பிக்குமானா, எவ்வளவு பெரிய மறைந்து கிடக்கிற அதிகாரமா இருந்தாலும் அவைகளால உள்ள இருக்க முடியாது, அவைகளால உள்ள வாழ முடியாது. என் மேல இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட அது வெளியேறிதான் ஆகணும். அபிஷேகம் வெளிப்பட மகிமை வெளிப்பட அந்தகாரம் வெளியேறிதான் ஆகணும், அசுத்தங்கள் வெளியேறிதான் ஆகணும். நல்ல கரந்தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ள உலாவட்டும். அசைவை உண்டாக்குகிற ஆவியானவர் நம்ம இங்கு ஆராதிக்கும் போது நம்ம எல்லைக்குள்ள ஆவியானவர் உலாவட்டுமே. ஒரு அசைவு எல்லா அந்தகாரங்களும் அசையத்தக்கதாக ஆண்டவர் இந்த பகல் வேளையில் கிரியை செய்வாராக.
ஷாபாலா ஹாதாரா அவுடாபாலா மாரியாந்தாரா அதரகத்துடாதரா. ஓ, அபிஷேகம் பரவட்டும். இனி என்னில் இருக்கிற ஜெபம் என் வீட்டுக்குள்ள பரவட்டும். என்னில் இருக்கிற விசுவாசம் என் வீட்டுக்குள்ள பரவட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க என் மேல ஊற்றப்படுற அந்த தேவ பிரசன்னம் என் வீட்டுக்குள்ள பரவட்டும், என் வீட்டுக்குள்ள பரவட்டும். இனி நான் மட்டும் அபிஷேகத்தை சுமக்க கூடாது. என் வீடு, என் எல்லை, என் பிள்ளைகள், என் குடும்பம் அபிஷேகத்தை சுமக்கும்படி என் மேல இருக்கிற கண்ணீர், என் மேல இருக்கிற ஜெபம், என் மேல இருக்கிற வைராக்கியம் எங்க வீட்டுக்குள்ள பரவட்டும், பரவட்டும், பரவட்டும். ஆதாரமானதரா அவுடமானகத்துடாதரா. என் மேல இருக்கிற கிருபை எங்க எல்லைகளுக்குள்ள பரவட்டுமே. காபாலஹாதாரா அவுடமானமாரியாந்தரா ஆதரகத்துடாதரா காபாலவாதரா சந்துடவௌடியாந்தராதரா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையானவர், ஆண்டவர் மகிமையானவர், ஆண்டவர் மகிமையானவர், ஆண்டவர் மகிமையானவர். ஒரு நாள் பவுல் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போனார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த பட்டணத்தில், அந்த மக்கதோனியாங்கிற பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டே வந்தார். அங்கே குறி சொல்லுகிற ஆவிய உடைய ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் நிமித்தம் தேசத்துக்கு ஆதாயம் வந்து கொண்டிருந்தது. அவள் இவனை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று இவர்கள் ஒவ்வொரு நாள் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் இவள் நிந்திப்பது வழக்கம். இவளை பார்த்து இவன் தேவனுடைய ஊழியக்காரன், இவன் தேவனுடைய நாமத்தை சொல்ல வந்தவன் பிசாசு பரியாசம் பண்ணிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் பவுல் பார்த்துட்டே இருந்தார், அமைதியா இருந்தார். ஒரு நாள் ஆவியில வைராக்கியம் வந்தது, ஆவியில தேவ பலன் வந்தது. திரும்பி பார்த்து அந்த ஆவியை பார்த்து சொன்னார், இந்த பெண்ணை விட்டு இப்ப இந்த ஆவி வெளியேறுன்னு சொன்னார். அந்த ஆவி அன்னைக்கு வெளியேறிட்டு, அன்னைக்கு வெளியேறிட்டு வெளியேறின உடனே அவள் மேல இந்த குறி சொல்லுகிற வல்லமை, அவள் மேல இந்த அந்தகாரங்கள் நிர்மூலமானது. நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. சில ஆவிகள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்கும், பிரச்சனையை பேசிட்டே இருக்கும், எதையாவது குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கும், ஏதாவது பிரச்சனையை சவச்சிட்டே இருக்கும். யாருக்குள்ளேயாவது கிரியை செய்யும், மனைவியோ புருஷனோ பிள்ளைக்குள்ளே உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்கும். இன்னைக்கு ஜோமனுங்க, இந்த ஆவிகளை வீட்டை விட்டு துரத்துங்க, இந்த அதிகாரங்களை வீட்டை விட்டு துரத்துங்க. உங்கள்கிட்ட உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்கிற அந்த புலம்பலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு வெளியேறுவதாக. நீ தேவனுடைய மனுஷன் தானே, நீ ஜெபிக்கிறவன் தானே, ஒன்னும் நடக்கலையே, ஒன்னும் மாறலையே என்று சொல்லி நிந்திக்கிற சில ஆவிகள், அவிசுவாசத்தை உருவாக்குகிற சில வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த பகல் உடைவதாக, உடைவதாக. கர்த்தருடைய மகிமை எங்கள் எல்லைகளுக்குள் நிரம்புவதாக. ஹல்லேலூயா. புரியல நினைக்கிறேன். நல்ல கத்தரை உயர்த்துங்க, நல்ல கத்தரை உயர்த்தணும். இனி புலம்புற வாயில, புலம்புற வாயில தேவ நாமம் வரணும், தேவ நாமம் சொல்லணும். உடபாலமா ரியாந்தரா. கத்தரை உயர்த்துங்க. வீட்டுக்குள்ள புலம்புற அந்த அசுத்தாவிய விடாதீங்க, விடாதீங்க. அதை வாழ விடாத, புலம்புற ஆவிய வாழ விடாத, பிரச்சனையவே பெருசாக்குற அந்த குறி சொல்லுகிற ஆவிய வாழ விடாத, அவனை துரத்து. இயேசுவின் நாமத்தினால அவைகள் எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. காபாலாமா ஆதரகனதரகத்துடாதரா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்வாராக. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா, ஓ ஆச்சரியமா, என் வாழ்வில் அதிசயமா. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமா. வாழ்வில் அதிசயமானவரே,
2 கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் எல்லைகள் பரிசுத்தம் அடையட்டும், என் எல்லைகள் பரிசுத்தம் அடையட்டும், என் எல்லைகளுக்குள்ள பரிசுத்தம் வரட்டும், என் வீட்டின் எல்லைகளுக்குள்ள பரிசுத்தம் வரட்டும். இங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க. இங்கே வெளிப்படுற மகிமை வீட்டுக்குள்ளே வெளிப்படட்டும், இங்கே வெளிப்படுற அபிஷேகம் வீட்டுக்குள்ளே வெளிப்படட்டும், இங்கே நிரம்பி இருக்கிற தேவ மகிமை என் வீட்டுக்குள்ளே நிறைவாகட்டும். அதரமனமா சந்தனா, நான் இங்கு அனுபவிக்கிற தேவ மகிமை என் வீட்டுக்குள்ளே வெளிப்படட்டும், என் வீட்டுக்குள்ளே வெளிப்படட்டும். எத்தனை பேர் வாஞ்சையோடு துதிக்கிறீங்க? நான் இங்கு அனுபவிக்கிற என் தேவ பிரசன்னத்தை என் வீட்டுக்குள்ள பார்க்கணும், என் அறையில பார்க்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியைகளை விளங்க செய்வீராக, விளங்க செய்வீராக, விளங்க செய்வீராக. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எது வந்தா என்ன, என் பிராணனை நான் அருமையாக என்ன, என் ஆவியில் கட்டப்பட்டவன். அவன் ஆவியில் கட்டப்பட்டவன். அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை சுத்தி வெளிப்படுகிறதை கண்டவன், அதை நிமித்தம் உண்டான மாற்றத்தை கண்டவன். அதனால சொல்றான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல, இதெல்லாம் ஒரு போராட்டம் அல்ல. நான் போகிறேன், என்னை கொல்லணும்னு கர்த்தர் திட்டம் வச்சுட்டா அவரே கொல்லுவார், என்னை அழிக்க திட்டம் வச்சா அவர் அழிப்பார். எனக்கு ஊழியம் உண்டு, ரோமாபுரி வரைக்கும் நான் போக வேண்டியிருக்கிறது, அது வரைக்கும் என்னை எவரும் சேதப்படுத்த முடியாது என்பதில் பவுல் கவனமாக இருந்தார். அதனால தான் 2 கொரிந்தியர் 3-4 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இப்படி எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இது என்ன பாண்டம் சொல்லுங்க, என்ன பாண்டம்? நான் வெறும் மண்ணு, ஆனால் தேவ வல்லமை விளங்கும்படி அந்த பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டம் சுமக்குது. இந்த மண் பாண்டம் இந்த பிசாசு நினைச்சா ஈஸியாக அழிக்க முடியும், மண்ணு தானே, ஓங்கி மிதிச்சா உடஞ்சிரும். ஆனால் சொல்றாரு, உள்ள பொக்கிஷம் இருக்கிறதுனால இதை எவரும் தொட முடியாது. உள்ள பொக்கிஷம் இருக்கிறதுனால யோசித்து பாருங்க, என்ன உடைக்க பிசாசுக்கு ஈஸி, என்ன நிர்மூலமாக பிசாசுக்கு ஈஸி, என்ன அழிச்சு போட பிசாசுக்கு ஈஸி. ஏன் தெரியுமா அழிக்க முடியல? ஏன் தெரியுமா மேற்கொள்ள முடியல? இந்த மண்பானை பிரச்சனை அல்ல, மண்பானைக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, மண்பானைக்குள்ள ஒரு மகிமை இருக்கு. அவன் மகிமையில கட்டப்பட்டு இருக்கிறதுனால இந்த மண்பானையை தொட பிசாசால முடியாது, அதிகாரத்தால முடியாது. அதான் பவுல் சொல்றாரு, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், உடைய மாட்டேன், முறிந்து போக மாட்டேன். நான் மண்ணுதான், ஆனா சுமப்பது பொக்கிஷத்தை. நான் வெறும் மண்ணுதான், நான் பெற்றிருப்பது பொக்கிஷத்தை சுமப்பதால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே இருக்கிறான். உள்ள ஒரு மனுஷன் கிடக்கிறான், அவன் அனலாயிட்டே இருக்கிறான். உள்ள இருக்கிறவன் அனலாக எனக்கு முன்ன நிற்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் தரைமட்டமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆவியின் நிறைவு. எந்த இடத்துலையும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. இவர்கள் எல்லாரும் ஆவியில நிரம்பி ஓடினார்கள், ஆவியில நிரம்பி வாழ்ந்தார்கள். அதான் சொன்னேன், பலிபீடம் தன்னிடத்தில் வந்து பலி செலுத்துகிறவனை நன்றாய் அறிந்திருக்கிறது, தாண்ட வந்து பலி செலுத்துகிற வாழ்க்கையை நன்றாய் அறிந்திருக்கிறது. அதனால தாங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், பிரசன்னத்தோடு இணைஞ்சுக்கோ, ஆண்டவரோடு இணைஞ்சுக்கோ, இருதயத்தை விட்டு கொடு, ஆண்டவரோட ஒப்புரவாகு, சமாதானமாகு. ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றார் தெரியுமா? வாக்கு தத்தங்களை கொடுக்க தெரியாம அல்ல, நம்மளை தைரியப்படுத்த தெரியாம அல்ல, அது அல்ல. இப்ப நமக்கு தேவை ஆவியானவரின் நிறைவாக்கும், நமக்கு தேவை பிரசன்னத்தின் நிறைவாக்கும். இப்ப வாக்கு தத்தம் தேவையில்லை. கார் கையில இருக்கு, இது ஓடணும்னா பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் ஃபுல்லா இருந்தா போதும், அது போக வேண்டிய தூரத்துக்கு அது ஓட ஆரம்பிக்கும். வாக்கு
வாக்குத்தத்தம் நிறைய கையில் இருக்கு. இது செயல்படுவதற்கு ஆவியாண்ட நிறைவு அவசியம். ஆவியாண்ட நிறைவு அவசியம். எங்கெல்லாம் நிறைவு வருதோ அங்கெல்லாம் ஆமே வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நிறைவு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பா. அப்போ இப்ப தேவை ஆவியாண்ட நிறைவு. நிறைவு சபைக்கு தேவை ஆவியானவரின் நிறைவு. சபை நிரம்பி இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டவன், எப்படியாவது சாகட்டும் என்று போடப்பட்டவன், அப்படி போடப்பட்ட இந்த யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் வந்ததா. கர்த்தருடைய நாளில் யோவான் சொல்றார், நான் என்னவான ஆவிக்குள்ளான. என்னதான் நாடு கடத்த முடியும், ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவிய யாராலையும் அடக்க முடியாது. என்ன வேணா அழிக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியை எவராலும் அழிக்க முடியாது. அதனாலதான் யோவான் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் வந்தது. இதை எப்படி சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமைங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தபோ வழக்கம் போல் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பித்தான். இங்க பாட்டு பாட கூட ஆள் கிடையாது, கைதட்ட கூட ஆள் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. இவர் ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்த போதகராக்கும். இப்ப எதுவுமே இல்லை, தனிமையில உட்கார்ந்து ஆண்டவரை பாடி ஆராதிக்க ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளான போது பின்னால் ஒரு எக்கால சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒருத்தர் இறங்கி வருகிறார். நான் ஆதி அந்தம் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன்னு சொல்லி நிலையங்கி தரித்தவராய், ஒரு பொற்கச்சை கட்டிக்கொண்டு சூரியனை போல வஸ்திரம் தரித்தவராய், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் உடையவராய், 7 குத்து விளக்குகளோடு ஒருவர் நடந்து வருகிறார். அவரை கண்டபோது செத்தவனை போல அவர் பாதத்தில் யோவான் விழுந்து கிடக்கிறார். அவர் சொல்றார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற இந்த பகல் வேளையில் ஆவி அனலாயிருக்குமானால், அது தீவாயிருந்தாலும் எக்கால சத்தத்தையும் ஆண்டவருடைய சத்தத்தையும் என் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. என் வீடு பத்மு தீவு போல இருக்கலாம், என் வாழ்க்கை பத்மு தீவு போல இருக்கலாம். தனிமை, ஒதுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், வெறுமையா இருக்கலாம். நான் ஆவிக்குள்ளாவே நானா அவைகள் நடுவில் என் ஆவியை விட்டு கொடுத்து தேவ பிரசனத்தில் நான் நிரம்புவேன். நானா தனிமையின் சத்தத்தை அல்ல, என் காதுகள் எக்காலத்தின் சத்தத்தை கேட்கும். தனிமையின் சத்தத்தை அல்ல, வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரராகிய கிறிஸ்துவின் சத்தத்தை என் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ தனிமையா இருக்கிறவனுக்கு எதுதான் பதில்? ஆவியின் நிறைவு. புறக்கணிக்கப்படுகிறவனுக்கு எதுதான் பதில்? ஆவியின் நிறைவு. ஒதுக்கப்படுகிறவனுக்கும் பதில் அதுதான், ஆவியின் நிறைவு. எங்க ஆவி நிரம்புதோ, எங்க தேவ பிரசன்னம் நிரம்புதோ, அங்க கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார், அங்க கர்த்தர் இறங்கி உலாவுகிறார். நான் ஒன்னு சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எனக்கு பதில் ஆண்டவருடைய நிறைவு, ஆவியாண்ட நிறைவு. திரும்ப சொல்றேன், இருதயம் மட்டும் கர்த்தரோடு இணைக்கப்படணும், உள்ளம் மட்டும் கர்த்தரோடு. நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, எந்த இடத்துல, எந்த வீட்டில், எந்த வேலை ஸ்தலத்தில் இருங்க, ஆனால் இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்படுமானால் ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் கொழுந்து விட்டு எரிகிறவர், அவர் மகிமையாய் பிரகாசிப்பிக்கிறவர். அவர் என்னை சும்மா விட மாட்டார். நான் மண்பாண்டமாக இருந்தாலும் விட மாட்டார், நான் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தாலும் விட மாட்டார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, தனிமையில் போனவனுக்கு நடக்க போகிற அனைத்து சம்பவங்களையும் விலாவாரியாக காண்பித்து கொடுத்தார். இப்போ சமுத்திரம் மறந்துருச்சு, தனிமை மறந்துருச்சு,
சாப்பிடணுங்கிற எண்ணம் மறந்துருச்சு, கவலை மறந்துருச்சு. ஆண்டவர் சபைகளை குறித்து, பரலோகத்தை குறித்து, அந்தி கிறிஸ்துவ குறித்து, நடக்க போற காரியங்களை குறித்தெல்லாம் யோவானோடு பேச 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 யோவான் எல்லாத்தையும் வைத்து எழுத ஆரம்பித்தான். ஆமென். தனக்கு கிடைச்சதை வச்சு எழுத ஆரம்பித்தான். எழுதி 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 கடைசியில் எழுதி முடித்தான். ஆமென். கர்த்தராக இயேசுவே சீக்கிரமாய் வாரோ. இதை பார்த்தவன் சொன்ன வார்த்தை, இயேசுவே நீர் சீக்கிரமாய் வாரும். தனிமையில இருந்தவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. ஆமென். புறக்கணிக்கப்பட்டவனுக்கு அவன் தைரியப்படுத்தல, அவனை நிரப்பினார். அவனை நிரப்பினார். தரிசனங்கள் காணும்படி நிரப்பினார். வெளிப்பாடுகளை காணும்படி நிரப்பினார். நான் திரும்ப சொல்றேன், இந்த வாரம் நிரப்பப்படணும். இந்த நாட்கள்ல நிரப்பப்படணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நிரப்பப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளை மகிமைப்படுத்த ஆண்டவர் வல்லவர். போய் உட்கார்ந்து சொல்லணும், நான் மண் பாண்டம்பா, என்ன நிரப்பு, என்ன நிரப்பு, என் இருதயத்தை அசையும், என் உள்ளத்தை அசையும், என்ன நிரப்புன்னு சொல்லும்போ நம்மளை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவர். அவன் பலிபீடம் தன்னிடத்தில் வந்து ஆராதிக்கிறவனை நன்றாய் அறிந்திருக்கிறது. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா, ஜெபம் பண்ணுவோம். இந்த கால வேளையில கர்த்தர் நம் நடுவில் மகிமையா எழுந்தருள் இருக்கிறா. ஓடவனம சந்துநாதரா அதரவலபடியாந்திரு. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மகிமையான கர்த்தரை. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலை உச்சியில் அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா அல்லேலூயா. உயர்த்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லே. எத்தனை பேர் சொல்றீங்க? காலையும் காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லே. நன்றி அப்பா. லூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும்
என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மண்பாண்டம் தான், நான் சுமப்பதோ தேவ மகிமைய. நான் மண்பாண்டம் தான், நான் சுமப்பதோ தேவ மகிமைய. கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் வெறும் மண்பாண்டம் தான், உடைந்து போக கூடியவன் தான். ஆனால் நான் சுமப்பதோ தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. அதரமான மரியாந்தரா அதரக துடாதரா. நான் கட்டப்பட்டிருப்பது தேவ மகிமையினால், மகிமையினால், உபத்திரவத்தினால் அல்ல, பாடுகளினால் அல்ல. நான் கட்டப்பட்டிருப்பது தேவ மகிமையினால. காரணம், நான் மகிமைக்கு சொந்தம். உடமனமரியாந்தரா. பலிபீடத்தில் வாழுகிறவன் பலிபீடத்துக்கு சொந்தம். அதரகத்துடா உடமனமரியாந்தரா. தேவ சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கிறவன் தேவனுக்கு சொந்தம். அவன் மகிமையை சுமப்பவன், மகிமையை சுமப்பவன். இந்த பகல் வேளையில் விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் மகிமையை சுமப்பவன். நான் வெறுமையானவன் அல்ல, மகிமைக்காக அழைக்கப்பட்டவன். நாம் அன்பாண்டன் தான், ஆனா சுமப்பதோ பொக்கிஷத்தை. 6 கற்சாடிகளும் மண் பாத்திரங்கள் தான், ஊற்றப்பட்டதும் தண்ணீர் தான். ஆனால் அதை சுமந்து கொண்டு போகும்போது திராட்சரசமாய் மாற்ற கர்த்தரால் முடியுமானால், ஏன சுமப்பது தேவ மகிமைய, தேவ பிரசனத்தை. அதை கொண்டு என் வீட்டை, என் குடும்பத்தை, என் சபையை மகிமையாய் மாற்ற அவர் வல்லவர். கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னால முடியல, எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு, கொஞ்சம் ஜெபம் தான் இருக்குன்னு சொல்றீங்களா? பிரச்சனை இல்ல. நீ கற்சாடியாய் கர்த்தர் கையில் இருப்பாயானால் இந்த கொஞ்சத்தை கொண்டு மகிமையாய் மாற்ற அவர் வல்லவர். வல்லவரே வல்லவரே உடமான மரியாந்தராதரா. வல்லவரே வல்லவரே. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க இந்த கால வேளையில்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? தேவ பிரசன்னத்தில் எத்தனை பேர் நிற்கிறீங்க? உடவல மரியாந்தரே அதரக துடாதரா. தேவ மகிமை தாராளமாய் நம் நடுவில் எழுந்தல் இருக்கிறது. தேவ மகிமை தாராளமாய் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறது. கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம், ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தேவ மகிமை, இன்னைக்கு ஒரு தேவ மகிமை, இன்னைக்கு ஒரு தேவ மகிமை. இந்த மண் பாண்டங்களில் பொக்கிஷத்தை சுமக்கிறோம். சொல்லுங்க, இந்த மண் பாண்டத்தில் தேவனுடைய பொக்கிஷத்தை நாங்கள் சுமக்கிறோம். இந்த மண் பாண்டத்தில் கிருபையை சுமக்கிறோம். உடபலமரியாந்தரா அதரகத்துடா உடமானமரியாந்தரா. ஒவ்வொரு மேலையும், ஒவ்வொரு மேலையும் ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த பிரசன்னம், ஒவ்வொரு மேலையும் ஒரு பலத்த கிருபை ஆட்கொள்வதாக. காவானாஹாதாரா ஔடாபாஷாதேனே அதரகத்துடவலனக காவாலானாரா. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? எலிசா மேலிருந்த அபிஷேகம் அவன் கைகள் வழியாய், அவன் கண்கள் வழியாய், இருதயத்தின் வழியாய் பிள்ளைக்குள் பிரவேசிக்க அசைவை கர்த்தர் உண்டாக்கினார். உங்க ஜெபம், உங்க அபிஷேகம் உங்க எல்லைக்குள்ள பரவ கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். என் எல்லைக்குள்ள, என் வீட்டுக்குள்ள, என் மேல இருக்கிற அபிஷேகம், ஜெப சத்தம், வேதத்தின் சத்தம், அபிஷேகத்தின் சத்தம் கேட்க நான் சும்மா இருந்தாலும் என் எல்லைக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். மகிமையானவைகளை விளங்க பண்ணுவார், மகிமையானவைகளை செய்வார். ஹல்லேலூயா. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் மண் பாண்டம் தான்ப்பா, ஆனால் உங்க மகிமையை சுமக்கிறேன்.
சொல்லுங்க, நான் மண் பாண்டம்தான், ஆனால் மகிமையை சுமக்கிறேன், அபிஷேகத்தை சுமக்கிறேன். என்னை கைவிடாமல் நடத்தும், என்னை மகிமையாய் நடத்தும், என் ஜீவியத்தை நடத்தும், என் குடும்பத்தை கத்த நடத்துவீராக. ஆளுகை செய்யும். பிதாவே நன்றி, இந்த நல்ல பகல் வேளையில் எங்களோடு பேசுகிறதுக்காய் நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர், பலிபீடத்தில் பணிவிடை செய்கிறவனுக்கு பலிபீடத்தினால மகிமை உண்டு அல்லவா? பலிபீடத்தில் வந்து நிற்கிறவனை அறிந்திருக்கிற ஆண்டவர், எங்கள் பயமுறுத்தல்கள் கலக்கங்கள் நடுவில் எங்களை நிரப்புனதுக்காய் நன்றி. தனிமையின் நடுவில் நிரப்புனதுக்காய் நன்றி. வெறும் மண்பாண்டமாய் இருந்த எங்களை நிரப்புனதுக்காய் நன்றி. கர்த்தர் செயல்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பலன் அடுத்து நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இந்த வாரம் முழுவதும் இந்த அபிஷேகத்தினால் கட்டி அனுப்புங்க. இந்த வாரம் முழுவதும் அபிஷேகத்தில் கட்டி அனுப்புங்க. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் வாழ்க்கை மகிமையில் கட்டப்பட்டிருப்பதாக. வழி நடத்துங்க, கிருபைக்குள் மறையுங்க ஆண்டவர். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவங்க எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வியாதிகள் பலவீனங்களுக்கு விளக்கும் உம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் ஆண்டு வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் தங்கி படிக்கிற வேலை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கனம் பண்ணோம். தொடர்ந்து ஆளுகை செய்ய இந்த வாரம் முழுவதும் கூட இரும். அடியுடைய ஊழியங்கள், கோயம்புத்தூர் பிரயாணங்கள், அங்கே இருக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். நாங்கள் திரும்ப சந்திக்கும் வரையிலும் சுகம் பலன் பத்திரமாய் கர்த்தர் எங்களை காத்து கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடைப்பீராக. சத்துருவின் சகல வல்லமைகளுக்கு விளக்குவீராக. கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர்